இப்போ அவரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில்ல நுழைஞ்ச உடனேயே வந்து சம்பாதிக்க நெனச்சுட்டோன்னு நெனச்சு, ரூ. 1,00,00,000 டர்ன் ஓவர் பண்ணிட்டோம், 10,00,00,000 பண்ணிட்டோம், 100,00,00,000 அச்சீவ் பண்ணிட்டோன்ன உடனே, ஆடி கார வாங்குறது, பென்ஸ் கார வாங்குறது, பெரிய மாளிகைய கட்டுறது, அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அவங்க செய்யல. ஏன்னா, பணம் இல்லாம தொழிலுக்கு வந்தாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கடன் வாங்கினா, அடுத்தவன் கடன் குடுத்தா, அவனுக்கு திருப்பி குடுக்கணும். அவனு கடன் வாங்காம நம்ம என்னைக்கு மாறுவோம். அப்படிங்கிற அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இதெல்லாம் அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. பேசறதுக்கு நேரம் கிடையாது. உழைக்க தான் நேரம். அந்த மாரி அவங்க கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரூ. 800,00,00,000 டர்ன் ஓவர் 2000 பேர வேலையில வச்சிருக்காங்க. பல எம்பிஏ படிச்சவங்க வேலையில இருக்காங்க. ஸோ படிக்காதவர் வந்து இந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய ஒரு அருமையான, பிரம்மாண்டமான என்ன அ அ என்ன சொல்றது? சென்னை எப்படி வந்து ஹைட்ல, லெங்த்ல, பிரெட்த்ல, டெப்த்ல 4 திசையிலயும் வளர்ந்ததோ, அதுபோல இந்த எஃப்எம்சிஜி தொழில்ங்கிறதுல வரவங்க யாரும் உண்மையிலேயே அவங்களுக்கு விடாமுயற்சி, திறமை இதெல்லாம் இருந்துருச்சுன்னா, 100% வெற்றி காணும்.